உங்க கூட தேவ செய்தியை நம்மோட பகிர்ந்து கொள்ள சிறில் அண்ணா இருக்காங்க. சிறில் அண்ணா நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே அறிமுகமானவர். பலமுறை இங்கே நம்ம ஃபெல்லோஷிப்பில் கலந்து கொண்டு ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். அண்ணனை பற்றி புதுசாக ஜாயின் பண்ணவங்க யாருக்காவது சொல்லணுன்னா, அண்ணன் ப்ராவர்ப்ஸ் 2:26ன்னு ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறாங்க. அது வந்து குறிப்பாக ப்ரிசன் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்குதுன்னா, அங்கே இருக்கிற இன்மேட்ஸ் அவங்களோட பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து லைஃப்பை பற்றி புது பர்செப்ஷன், புது பர்ஸ்பெக்டிவ். ஆண்டவர் வந்து அண்ணன் மூலமாக இந்த பெரிய மினிஸ்ட்ரியை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, வாலண்டியராக போன மக்களுக்கு கூட அந்த வாழ்க்கையை பார்ப்பதற்கான அந்த பர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்குது. எவ்வளோ பிளஸ்டு நம்ம மேலும் உணர்கிறோம். பிள்ளைகளை இன்னும் அதிகமாக நேசிக்கிறோம். ஸோ அண்ணனை வந்து அண்ணனையும் அண்ணனோட மினிஸ்ட்ரியும் நீங்கள் உங்கள் ஜபங்களில் தாங்குங்க. அண்ணா, ஓவர் டு யூ. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம் உங்க மத்தியில இன்னைக்கு வந்து உங்களோட பேசுறதுக்கு எனக்கு கிடைச்ச இந்த தருணத்தை நான் ஆண்டவருக்காக நன்றி சொல்லுகிறேன். பர்சி அந்த ஜெபத்தை பாட்டை பாடும்போது she was talking about like எப்படி இருந்தது. நம்ம இந்தியால பார்க்கும்போது நிறைய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நிறைய காரியத்துல வந்து நம்ம வந்து இங்க அமெரிக்கால பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஐயோ நம்ம ஊர்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கு I wanted to take us back into those areas. நம்ம ஊர்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கு before I even get started, let me quickly pray எல்லாருக்காகவும். இந்த இது வந்து இன்னைக்கு மெசேஜ் வந்து ஏறக்குறைய தங்கிலீஷ் மாதிரி தான் இருக்க போது. கொஞ்சம் இங்கிலீஷ், கொஞ்சம் தமிழ். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இது ரொம்ப புரியணும் அப்படின்றது வந்து என்னுடைய பெரிய ஆசை. ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு இதை வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கணும். அநேக காரியத்தை நம்ம வந்து சின்ன சின்ன காரியத்தை வந்து நம்ம இழந்துட்டோமோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் இந்த நேரத்துல நம்மளை கூட்டி சேர்த்து இந்த தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். Let's quickly go into God in prayer. அதே மாதிரி அந்த லைன்ல வந்து I'm hoping that Percy still has a live connection and எதிர்பார்க்கிறேன். ஏன்னா we talked about like a Percy is going to actually read the word தமிழ்ல. So between me and Percy, I think we're going to tag team இன்னைக்கு. So before we get started, let's go into the Lord in prayer, okay? அன்பின் இயேசு சுவாமி, இந்த சாயந்தர வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப நீங்க எங்களோட கூட இருந்து இந்த வார்த்தையின் மூலமா எங்களோட நீங்க இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்க சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் ராஜா. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேலையிலும் எங்கள் மத்தியில கடந்து வந்து ஆண்டவரே இவ்வளவு நேரம் ஒரு பெரிய ஆராதனை நேரமாய் எங்களை மாற்றி கொடுத்தபடினால நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனையில அப்பா நீங்க மகிமைப்பட்டதுனால உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, மீதியான நேரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். So the couple of things இந்தியால இருக்கும்போது ஒரு சில காரியத்தை நான் பத்தி நினைச்சு பாக்குறேன். கிறிஸ்துமஸ்ன்னு வந்துட்டா வந்து பர்சி சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரே லைட்டா இருக்கும். ஜனங்கள்லாம் ஒரு எங்க பார்த்தாலும் ஒரு ஸ்டார் இருக்கும் இந்தியால. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஞாபகத்தை சொல்லிட்டு then we will go into the word. நான் இந்தியால இருக்கும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சின்னதா இருக்கும்போது we always have like இந்த ட்ரெஸ் வந்து தைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்தியால வந்து கிறிஸ்துமஸ்க்கு தான் வந்து ட்ரெஸ் தைப்பாங்க. அது வந்து எப்படின்னா வந்து டெய்லர் கிட்ட கொண்டு போய் ட்ரெஸ்ஸுக்கு துணியெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம். ஆனா அவர் வந்து தைக்கிறதுக்கு வந்து கடைசி நாள் வரைக்கும் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்ற அளவுக்கு ஒரு அந்த கிளைமேக்ஸுக்கு கொண்டு போய் கரெக்டா ஒரு 11:30க்கு ஒரு 10:30க்கு கொண்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் 2 பட்டன் இருக்காது, கை இப்படி தூக்கிட்டு இருக்கோம், கால் அப்படி தூக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் வந்து அந்த புது துணி வாங்குறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இல்ல. இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இந்த ஊர்ல வந்து நமக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. நமக்கு அந்த 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 அனுபவம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா வந்து யோசிச்சு பாக்குறேன், இந்தியால வந்து கேரல்ஸ் அதே மாதிரி ரொம்ப விசேஷம். எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்குது. நாங்க வந்து திருச்சியில படிச்சுட்டு இருந்தேன், பிஷப் ஹீபர் காலேஜ்ல. அங்க இருந்து நாங்க வந்து புதுக்கோட்டைக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க.
இந்த இது கேரல்ஸ்க்காக. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பயங்கரமா ஒரு 7-8 பேரு கையில கிட்டாரு, யூனோ கிறிஸ்துமஸ் இது சாண்டா கிளாஸ் இதெல்லாம் போட்டுன்னு போய் இறங்கிட்டோம் புதுக்கோட்டையில. இறங்கினோன்னா அந்த ஊர்ல ஒரு பெரியவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டுல வந்து சாப்பாட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இது வந்து காலேஜ் 2nd, 3rd இயர் படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன் நானு. சோ அவங்க வீட்டுக்கு போனா வந்து நல்ல சாப்பாடு. பயங்கரமா பிரியாணி, பரோட்டா, குருமா எதுவும் நாங்க வந்து அதுவரைக்கும் சாப்பாட்டே பார்க்காத மாதிரி கச்சா முச்சான்னு we were eating. எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு பயங்கரமா வந்து வயிறு வயிறு முட்டுற அளவுக்கு சாப்பிட்டோம். இதுக்கப்புறம் வந்து போய் கிட்டார் எடுத்துன்னு ஒவ்வொரு வீடா போய் வேற கேரல்ஸ பாடணும். சோ அங்க முடிஞ்சது. அங்க ஒரு 2, 3 பாட்ட பாடிட்டோம். சும்மா ஏதோ வந்து ஆனா ஆக்சுவலா வந்து அந்த கூட்டிட்டு போனவங்க வந்து ரொம்ப உஷாரு. எப்படின்னா, முதல்ல பாட்ட பாட வச்சுட்டாங்க. பாட வச்சுட்டு தான் சாப்பாட போட்டாங்க. சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வாஸ் ரியலி குட். அப்புறம் நாங்க வந்து காரோ, வேனோ ஏதோ ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு வீடா போறோம். ஒரு 10:30 மணிக்கு ஒரு வீடு, 11 மணிக்கு ஒரு வீடு, 12 மணிக்கு ஒரு வீடுன்னு. ஒவ்வொரு வீடா போகும்போது அவங்க எல்லார் வீட்லயும் சாப்பாடு. எல்லார் வீட்லயும் ஒரு வீட்டுக்கு போனா இட்லி, கறி குழம்பு. இன்னொரு வீட்டுக்கு போனா வந்து அது மாதிரி நிறைய சாப்பாடு. கடைசியில வந்து காலையில 3:30, 4 மணிக்கு வரைக்கும் நாங்க இந்த கேரல்ஸ் ஓடிட்டு இருக்கு. காலையில வரும்போது சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு பாட்டுக்கு வரவே இல்ல. பாட்டு சத்தமே வர மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளவு சாப்பிட்டுட்டோம். சோ எதுக்கு சொல்ல வரேன்னா இல்ல, இது போல ஞாபகங்கள் உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் இல்ல. கிறிஸ்துமஸ் நினைச்சு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா இத வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இல்லைன்னா அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே மாதிரி இந்த பேண்டமிக் நம்மளால இந்தியாக்கெல்லாம் போக முடியாது. உங்களுக்கு எப்போலாம் இந்த சான்ஸ் கிடைக்குதோ நீங்க யூ ஷுட் டேக் our children to இந்தியா. ஏன்னா இந்த கிறிஸ்துமஸ் எப்படி இருக்கு இந்தியாலன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கு காட்டணும். ஏன்னா அதெல்லாம் இந்த பிள்ளைங்க இழந்துடுறாங்களோ அப்படின்ற ஒரு எனக்குள்ள ஒரு ஒரு மனவேதனையும் கூட இருக்குது. அதனாலதான் வந்து இன்றைக்கு நம்ம இந்த போகிற இந்த வார்த்தையை குறித்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி யூனோ இது இது எல்லாமே ஒரு ஞாபகங்கள். கிறிஸ்துமஸ்ன்றது வந்து இஸ் நாட் ஜஸ்ட் a celebration. It's not about gift. It's about the memory. And also it's about Christ. அது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இன்னும் அதிகமா சொல்லணுமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இன்னைக்கு நான் காலையில வந்து ஒரு மெசேஜை பார்த்துட்டு இருந்தேன், கிறிஸ்துமஸ் மெசேஜை பத்தி. அப்போ ரஷ்யால இருக்கிற ஒரு பாஸ்டர் சொல்றாரு, அவங்களோட கிறிஸ்துமஸ் வந்து ஜனவரி 7th தான் நடக்குமா. ஓகே, அதுவும் வந்து எப்படின்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் அவங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்துமஸ் கிஃப்ட் கொடுக்கறதோ செலிப்ரேட் பண்றதோ ரொம்ப கஷ்டமா. ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சில வேளையில பார்க்கிறேன். ஈவன் இந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில கூட அவங்க வந்து ஜீசஸ் வந்து 25th பிறக்கல, அது வந்து இந்த டேட் தான் அந்த டேட் தான் நிறைய எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம் ரொம்ப நிச்சயம், ஆண்டவர் இந்த பூமியில பிறந்தாருன்றது வந்து நிச்சயம், மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதுக்கு அநேக சாட்சிகள் இருக்கு. ஓகே, ஆனாலும் சில காரியத்தை நான் பார்க்கும்போது நான் நினைக்கிறேன் நம்ம இன்னும் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ, இந்த வேதத்தின் வசனத்தை கொஞ்சம் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. சோ அதனால இன்னைக்கு I wanted to talk about 5 things, right, that I think we may have a wrong understanding அப்படின்னு இருக்கு. சோ அதனால வந்து இத வாசிக்கும் போதும் கேட்கும் போதும் உங்களுக்கு இது ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் நம்புறேன். சோ யார்கிட்ட பைபிள் இருக்குன்னு தெரியல, பரிசுகிட்ட இருந்ததுன்னா லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26ல இருந்து 38வது வசனம் வரைக்கும் வாசிக்கும்படியா கேட்கிறேன். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டின் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள்.
தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மழலி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். Praise the Lord. இந்த வசனத்துல பார்த்தோம்னா வேற பெரிய கேரக்டர்ஸ் யாருமே கிடையாது. 2 கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. ஒன்னு அந்த ஏஞ்சல், இன்னொன்னு வந்து அந்த மாதா. சரிங்களா? சோ இந்த மாதாவை பற்றி எவ்வளவு நம்ம வந்து ஒரு சில நேரத்துல பார்க்கும்போது நம்ம ரொம்ப அவங்கள பத்தி அறிஞ்சிக்கலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவு பேருக்கு தெரியும் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றின்னு எனக்கு தெரியல. சோ அதனால ஃபர்ஸ்ட் எவிடன்ஸா I'm going to go into the life of Mary. சரியா? சோ மாதா வந்து பிறந்த இடம், அவங்க யாருக்கு பிறந்தாங்க, எப்படியான காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாம். சோ இந்த இவரை குறிச்சு பார்க்கும்போது, ஜோசப் குறிச்சு பார்க்கும்போது, ஜோசப் வந்து இருந்த இடம் வந்து நாசரேத். ஓகே, நாசரேத்ல ஒரு 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 தொழிலாளியா இருக்கிறாரு. நிறைய வாட்டி நம்ம கேள்விப்பட்டுட்டோம் அவர் வந்து கார்பெண்டர்னு சொல்லிட்டு. ஸோ ஜோசப்பை பத்தி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம். அந்த நாசரேத் ஊரை சுற்றி நிறைய ஊர் இருக்கு. நாசரேத் ஆக்சுவலா வந்து ஒரு வேலியில இருக்கு. அந்த நாசரேத் பக்கத்துல ஒரு பெரிய குன்றோ ஒரு பெரிய மவுண்டன் ஏரியா இருக்கு. அந்த மவுண்டன் ஏரியால ஒரு சிட்டி இருக்கு. ஓகே, அந்த சிட்டிக்கு பேரு வந்து செஃபோரியா. செஃபோரியான்ற ஊரை வந்து ஏன் இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்கணும்னா, ஆன்டிபஸ்ன்னு ஒரு ஹெராட் இருக்கான், ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ஆன்டிபஸ் ராஜா என்ன சொல்றான், அந்த செஃபோரியான்ற ஊரை வந்து ஒரு தலைநகரமா மாற்றணும், கலிலேயாவின் தலைநகரமா மாற்றணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அந்த ஊர் மலை மேல இருக்கிற அந்த ஊரு, ஜீசஸ் வந்து இன்னொரு இடத்துல சொல்லும் போது கூட சொல்றாங்க, the city on the hill cannot be hidden. ஏன்னா அங்க நாசரேத்ல இருந்து பார்க்கும்போது செஃபோரியா வந்து ஒரு மலை சார்ந்த ஒரு ஊரு, அது மேல நிறைய பில்டிங்ஸ் இருக்கு. சரியா? இவன் ஆன்டிபஸ் என்ன பண்றான், இந்த காரியங்கள் எல்லாம் பற்றி அவங்க கிட்ட சொல்லும் போது, அந்த ஊரை பற்றி சொல்லும் போது அவன் சொல்றான், இந்த நகரம் வந்து should be like a jewel of Galilee அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்குமே நிறைய ஆர்கியலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கொண்ட ஊர் தான் வந்து செஃபோரியா. சரியா? அந்த ஊர்ல தான் மேரி பிறக்கிறாங்க. ஓகே, அந்த ஊர்ல இப்போ நீங்க சொல்லலாம், ஐயா இது வந்து பைபிள்ல இல்லவே இல்லையே, இது எப்படியா சொல்ற, செஃபோரியான்ற ஊரை பத்தியே பைபிள்ல சொல்லலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு நிறைய காரணங்களை வந்து நம்ம சொல்ல முடியும். முதலாவதா ஹெலேனியா அப்படின்னு சொல்லி கான்ஸ்டன்டினோட அம்மா இஸ்ரேலியும் சார்ந்த இடத்துக்கும் போய் 300 AD அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு இடமா தேடி தேடி கண்டுபிடிச்சு எதெல்லாம் ஆர்கியலாஜிக்கலா இம்பார்ட்டன்டான இடமோ அதெல்லாம் சுத்தி ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த மாதா வாழ்ந்த அந்த வீட்டை சுத்தி இப்போ ஒரு கோயிலை கட்டி வச்சிருக்காங்க. ஜீசஸ் பிறந்த இடம் இருக்குல்ல, அங்க ஒரு கோயிலை கட்டி வச்சிருக்காங்க. So she not only did that, மேரியோடைய அம்மாவையும் அப்பாவுக்கும் ஒரு நல்ல இடத்தை கொடுக்கணும்னு சொல்லி அந்த காலத்துல இருந்த அந்த போப் கிட்ட பேசி மேரியோடைய அம்மாவை செயின்ட்னு டிக்ளேர் பண்ண வச்சு செயின்ட் ஆனா அண்ட் ஜெக்கர்மன் சொல்லியிருக்காங்க. சரியா? சோ
நீங்க இந்த செஃபோரியா பத்தி பார்க்கணும்னா, இன்னைக்கும் நம்ம வந்து இஸ்ரேலுக்கு போனோம்னா நிறைய இடத்துல நம்ம இதை சுத்தி பார்க்க முடியும். அங்க வந்து என்னன்னா, அந்த காலத்துல it was a government center and also a financial center. It was almost like Washington DC and New York put together. சரியா? So he has brought all the riches and put that riches in that town. Now நம்ம நினைக்கிறோம் ஜோசப் வந்து ஒரு கார்பெண்டர், ஏன்னா நம்ம அப்படிதான் படிச்சிருக்கோம், நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் ஜோசப். நம்மளுடைய மூளையில நம்ம என்ன நினைக்கிறோம், கார்பெண்டர்னா ஒரு கட்டையை வச்சுட்டு அதை வெட்டி ஒரு டூல் செய்யறாரு, இல்ல ஒரு சேர் செய்யறாரு, ஒரு கபோர்டு செய்யறாரு அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம். ஆனா அப்படி கிடையாது. அவரை பற்றி ஒரு சொல்லுகிற ஒரு வார்த்தை மேத்யூஸ்ல இருக்குது. அந்த மேத்யூஸ் சாப்டர் 13 verses 55ல தான் இட் இஸ் சேயிங் ஜோசப் as a carpenter. மேத்யூ 13:55ல. அப்போ அந்த இடத்துல அந்த கார்பெண்டர்ன்ற வார்த்தை வந்து இஸ் a loosely defined word. ஏன்னா அதனுடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட போய் பார்த்தோம்னா கிரீக்ல இட்ஸ் கால்ட் டெக்டான், TEKTON. He's a technologist actually. In those days, he was not like a poor carpenter. Okay, he was actually a skilled laborer. He was very exquisite. In the Bible, and the definition எடுத்து பாத்தீங்கன்னா புரியும். It says he was an exquisite furniture maker, jewelry, magnificent mosaics, stonework. இது போல architecturally ரொம்ப சவுண்டான ஜாப் தான் வந்து ஜோசப் was doing. ஓகேங்களா? சோ நாசரேத்ல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு இடம்லாம் கிடையாது, அது ஒரு வேலி. ஆனா அவர் வந்து இந்த செஃபோரியான்ற இடத்துக்கு தான் போய் அவருடைய ஸ்கில்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நகரம் வந்து செஃபோரியா. ஓகே, சோ அங்க போய் அவர் வேலை பார்க்கிற நேரத்துல தான் he meets with Mary. ஓகே, ரெண்டாவது காரியம் அதுல என்னன்னா, Mary is not also from a poor family. She was actually living in Sephoria. Her father was actually a scroll protector in the temple. So அவருக்கு ஒரு பெரிய வேலை கொடுத்து வச்சிருக்காங்க செஃபோரியால. யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல ரிச்சான ஒரு கம்யூனிட்டியில ஒரு சர்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல வரவங்க எல்லாருமே ரிச்சா தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரிதான் இவரும் நல்ல ஒரு பெரிய ரோல்ல இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப காலமா ஆனாவுக்கும் ஜொக்கேமுக்கும் மேரியோடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் குழந்தை பாக்கியமே இல்லை. சோ கோயில்ல இருந்து என்ன சொல்றாங்க, இவங்களை ஒதுக்கி வச்சிருவோம், ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதுல யூனோ பிளஸிங் இல்லை, ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு. சோ ரொம்ப நாள் கழிச்சு ஆனாவுக்கும் ஜொக்கேமுக்கும் மேரி பறக்குறாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாரு, தன் மகளை கோயிலுக்காய் நேர்ந்து விடுகிறார். அதனாலதான் மேரி வாஸ் வெரி ஃப்ரம் த பிகினிங் வெரி செலக்டட். யூனோ அந்த நாட்களில் பார்க்கும்போது நிறைய லேடிஸ் வந்து they were waiting for this moment. They were waiting for Jesus to be born. They were waiting for, that God will be born out of a virgin. வந்து நிறைய prophecies இருக்குது. So there were so many young women were waiting for it, but somehow God found Mary a very favorable woman. Somehow God found Mary so holy. Somehow God found that Mary should be the one who can carry the Holy Spirit, who can carry this baby in her stomach. ஆண்டவர் ஏற்கனவே முடிவு, ஏன்னா there must have been something that Mary brought to the table that was so pleasing to God. So அவங்களை பற்றி நினைக்கும் போது இன்னொரு காரியமும் எனக்கு வருது. லூக்காவின் அதிகாரம் 2:1 முதல் 7 வரைக்கும் யாராவது தமிழ்ல வாசிக்க முடிஞ்சதுன்னா, நம்ம இதெல்லாமே ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டோரி தான். சோ அதனால இந்த கிறிஸ்மஸ் ஸ்டோரிக்குள்ள தான் போறோம். இது வரைக்கும் all we have seen is only Mary and Joseph. சரிங்களா? அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும்
தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அவங்க ஒரு மேஞ்சர்ல வந்து இந்த குழந்தைய வச்சிருந்தாங்க. சோ அவங்க ஒருவேளை அவங்களால முடியவே இல்லை போல இருக்க, ஐயா காசே இல்லாததுனாலதான் வந்து இவங்களுக்கு வந்து இடமே கொடுக்கல. அதாவது நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ரொம்ப கொடூரமானவங்க, இவங்களுக்கு வந்து இடம் கொடுக்கல, அதனாலதான் மாதா வந்து ஒரு மேஞ்சர்ல கொண்டு போய் ஒரு குழந்தைய வளர்த்துட்டாங்கன்னு நினைச்சிட்டோம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த காலத்துல இந்த அகஸ்டஸ்ன்ற ஒரு ராஜா அவன் என்ன செய்யறான், முதல் முறையா தன் நாட்டுல உள்ள ஜனத்தை சென்சஸ் எடுக்கணும்னு நினைக்கிறார். சோ அதனால அவன் என்ன சொல்றாரு, சென்சஸ் எடுக்கும் போது எல்லாரும் அவங்க ஊருக்கு போய் அவங்களுடைய காரியம், அதாவது அவங்களுடைய அப்பா அம்மா எங்க பிறந்தாங்களோ, எந்த ஊர்ல அவங்க பிறந்தாங்களோ அந்த ஊர்ல போய் அவங்களுடைய நேம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நாசரேத் ஊர்ல இருக்கிற ஜோசப்பும் மேரியும் பக்கத்து ஊரான பெத்லஹேமுக்கு போறாங்க. ஏன் பெத்லஹேமுக்கு போறாங்கன்னா, அங்கதான் வந்து ஜோசப்போடைய குடும்பத்தார் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்க போகிற அந்த வேலையில பார்த்தோம்னா நிறைய பேர் பெத்லஹேமுக்கு வராங்க. நிறைய பேர் பெத்லஹேமுக்கு வந்து அங்க இருக்கிற எல்லா ஹோட்டலையும் ஃபில் பண்ணி விட்டாங்க. இப்போ இவங்க லேட்டா வந்ததுனால இவங்களுக்கு ஹோட்டல்ல இடம் இல்லை. ஹோட்டல்ல இடம் இல்லாததுனால அங்க கிடைச்ச ஏதாவது ஒரு ரூம்ல நம்ம தங்கி இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை மட்டும் முடிச்சுட்டு, இந்த சென்சஸை மட்டும் முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு கிளம்பி போயிடலான்னு சொல்லி அவங்க ஒரு இடத்தை தேடுறாங்க. அப்படி தேடும் போது அவங்களுக்கு இடமே கிடைக்காததுனால ஆக்சுவலா வந்து ஒரு கேவ்ல வந்துதான் ஜீசஸை வந்து பிறக்கிறாங்க. அந்த கேவ்ல வந்து அவங்க பிறக்கிறதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய காரணத்தை நம்ம சொல்ல முடியும். என்னன்னா, there are 55 prophecies. There are over 3,000 prophecies that were done over Jesus and his life. அதுல 55 prophecies are very close to what Jesus would do, where Jesus will be born அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தை குறிச்சு எழுதிட்டு வராங்க. அப்போ இங்க பார்த்தோம்னா மைக்கா வின் புத்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம். யார்கிட்டயாவது பைபிள் இருந்ததுன்னா மைக்காவின் அதிகாரம் புத்தகம் 5 chapter 5 verses 2 எடுங்க. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. Praise the Lord. இதுதான் முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட் இந்த ஸ்டோரியில. என்னன்னா, ஆண்டவர் ஏற்கனவே ப்ராஃபஸை பண்ணிட்டாங்க. மாதாவுக்கு பிறக்க போகிற இந்த குழந்தை இந்த உலகத்தையே ஆளுகிற இந்த கர்த்தராகிய கர்த்தர் பெத்லஹேம்ல தான் பிறக்கணும்ன்றது வந்து ஏற்கனவே எழுதி வச்சுட்டாங்க. அதனாலதான் இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, he is making all these modifications. He is just like a turning around and making even the king like a Caesar Augustus. He is making people like a Quirinius. In the polar article, he is just making a lot of modifications so that Mary and Joseph will come to Bethlehem. Mary and Joseph will give birth to Jesus in Bethlehem அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது எதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம்னா, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஏற்கனவே ஒரு
காரியத்தை குறிச்சு, ஒரு பர்பஸை குறிச்சு, ஒரு ஒரு விஷனை குறிச்சு நமக்குன்னு ஒரு காரியத்தை ஏற்கனவே உண்டாக்கி வச்சிருக்கிறார். அந்த காரியம் நடக்கணும்னா இவ்வளோ காரியங்களும் மாறணும். எப்படி இந்த மேரிக்கும் ஜோசப்க்கும் நடந்ததோ அதே போல God what he does is he actually changes things. ஐயா இந்த H1 நடக்கலையா, ஆண்டவர் he is actually modifying some things that are going to happen. நிறைய பேருக்கு H1 முடிஞ்சிருக்கும். H1 முடிஞ்சா உடனே இந்தியாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரம்ப் ஒரு பயங்கர ஒரு ரூலை போட்டு விட்டாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, நம்ம பசங்க எல்லாம் இந்தியாவுக்கு போக முடியாதபடிக்கு ஒரு பேண்டமிக்கை கொண்டு வந்து எல்லாரையும் எங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. சரியா? சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, you know, if God has a plan for you, God has a purpose for you, he will bring the entire universe modified. The trajectory of universe can be modified to support the vision that he has already placed in your heart. You know, இந்த மாதாவுக்கும் ஜோசப்க்கும் அவங்க எப்படி இந்த whole thing was changed because இந்த ஒரு சென்சஸ் Augustus எடுக்கலன்னா Jesus would have been born in Nazareth. If this census was not being taken, he would have actually been born in a house, not in a manger, right? But God has a purpose and plan on how he was going to execute. அதனால்தான் இன்றைக்கும் ஆண்டவர் he's not done with you and me. He has a plan for you. He will go after in detail in making things happen for you and me. He will change the world around you to make you become who he wants to become. இந்த காரியத்திலானதான், you know, we know Bethlehem came into the picture. If only God wasn't, you know, ready to make this thing happen. இந்த மீகாவின் புத்தகத்துல சொல்லியிருக்கிற அந்த வசனத்துல, you know, சின்ன ஊரு தான் பெத்லஹேம். It's not a big town. ஆனாலும் ஆண்டவர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு, அங்கதான் வந்து ஜீசஸ் பிறக்க போறாங்க, அங்கதான் வந்து இந்த பூமியை, you know, ஆளக்கூடிய கர்த்தராகிய கர்த்தர் பிறக்கணும்னு ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. சோ அதனாலதான் he was just like sending them back into that town. சரிங்களா? Now the fulfillment of prophecy என்ன பார்க்கும்போது நிறைய prophecies were written even before. There were, நான் சொன்ன மாதிரி ஒரு 55 prophecies ரொம்ப துளிதமாய், you know, God was just like making this thing happen because he has already decided how this is all going to happen. In the Christmas நேரத்திலயும், one of the things that I want you to do with your children, I know Christmas அன்னைக்கு காலையில, you know, it is a tradition in this country to open the gift. காலையில பசங்க ரெடி ஆயிடுவாங்க, you know, the gift open பண்றதுக்கு. ஆனாலும் what I want you to do before you open the gift for your kids, take certain verses like this in the Bible and read that story for our children. அது ரொம்ப முக்கியம். அது வந்து பிள்ளைங்க சின்னதா இருக்கும்போது அந்த ஒரு ட்ரெடிஷனை நம்ம கொண்டு வந்து விட்டுட்டோம்னா, then as they grow, they will grow into it. இது வந்து நான் ஒரு ப்ரீச்சிங்காக சொல்லல. I really understood the value of this year more than the years past. I really want to go back and just like, you know, prove it to our children. It is not about the gift that we are going to get during the Christmas time. It is about the Christ that we need to elevate and lift them up. In the வருஷம் நமக்கு நிறைய காரியங்கள் நடக்காம போகக்கூடிய, you know, we may not have a candlelight service. We may not have even a church service. We may even do, you know, the services like this online. நம்மளுடைய கோயில்ல இருந்து பண்ணும்போது ஆன்லைன்ல கூட பண்ண முடியுமா இருக்கும், கூடிய காரியத்துக்குள்ள கடந்து போகுமா இருக்கும். ஆனாலும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு காலையில அந்த கிஃப்டை பிரிக்கிறதுக்கு முன்னாடி I encourage everyone that's listening to this voice to pick up the words. ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம ரொம்ப தூரம் கண்டுபிடிச்சு போய் அதை ரீசர்ச் பண்ணி அப்படிலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. 2 சாப்டர்ல தான் எல்லா கிறிஸ்துமஸ் ஸ்டோரியும் இருக்குது. லூக் சாப்டர் 2, மேத்யூ சாப்டர் 2. இந்த 2 சாப்டர் நம்ம படிச்சாலே போதும், அதுக்குள்ளே எல்லா கிறிஸ்துமஸ் ஸ்டோரியும் இருக்குது. ஒரு 8 வசனம், 5 வசனம், எது உங்களுக்கு பிரியமான வசனமோ அந்த வசனத்தை எடுத்து நம்ம பிள்ளைங்களோட பேசி நம்ம பிள்ளைங்களுக்கு அது ஒரு ஸ்டோரியா சொல்லி அதுக்கப்புறமா
உங்களுடைய கிஃப்ட்ஸ் ஓபன் பண்ணுங்க. அப்போ there is so much value that you gave it to the word of God more than the gift that our children are going to receive. மூணாவது காரியம் பார்த்துட்டோம். நாலாவது காரியம், லூக்காவின் புத்தகம் 2வது அதிகாரம் 8 முதல் 20 வரை இந்த வசனத்தை படிக்க போறோம். எதுக்குன்னா, இந்த இடத்துல 3வது கேரக்டரை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். இது வரைக்கும் மெயின் கேரக்டர்ஸா நம்ம யாரெல்லாம் பார்த்துட்டோம்? மேரியை பார்த்துட்டோம், மெயின் கேரக்டர்ஸான ஜோசப்பை பார்த்துட்டோம், மெயின் கேரக்டர்ஸ் இருக்கிற அந்த ஜனத்தை பார்த்துட்டோம், அந்த ஊரை பார்த்துட்டோம். ஆனா 4வதா there are shepherds that were there in this town. And why these shepherds and who are these shepherds? Why are they important for this story? அப்படின்றத பார்க்க போறோம். லூக்காவின் அதிகாரம் 2வது, லூக்காவின் புத்தகம் 2வது அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 20 வரைக்கும். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியை கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். Praise the Lord. இதுல ரொம்ப முக்கியமான வசனம் என்னன்னா, அது 8வது வசனம். அதாவது லூக்காவின் புத்தகம் 2வது அதிகாரத்துல 8வது வசனத்துல சொல்லியிருக்கு, now they were in the same country shepherds living out in the fields keeping watch over their flock by night ன்னு சொல்லி. அதாவது பெத்லஹேம்ல இருக்கிறாங்க. அந்த பெத்லஹேம் ஊர்ல இருக்கிற ஒரு இடத்தை குறிச்சு இந்த வசனம் சொல்லுது. சரியா? அந்த இடத்துக்கு பேரு வந்து ஷெப்பர்ட்ஸ் ஃபீல்டு. அந்த இடம் இன்னைக்கும் இருக்குது, ஷெப்பர்ட்ஸ் ஃபீல்டுன்னு சொல்லி. என்ன இந்த ஷெப்பர்ட்ஸ் ஃபீல்ட்? ஏன் நம்ம இதை பத்தி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பார்க்கணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஷெப்பர்ட்ஸ் ரேண்டம் ஷெப்பர்ட்ஸ் கிடையாது. These shepherds were actually trained shepherds. And the lamb and the sheep that they are watching over is not a random lamb and the sheep. ஏன்னா இந்த ஒவ்வொரு வருஷமும் பார்க்கும்போது எருசலேம் நகரத்துல ஓகேயா ஒரு முறை இந்த பாஸ்காவின் சமயத்துல, பாஸ் ஓவர் டைம்ல ஊர்ல இருக்கிற இஸ்ரேல்ல இருக்கிற எல்லா ஜனமும் வந்து எருசலேம் நோக்கி வருவாங்க. ஏறக்குறைய they are expecting about 2 million people to come into Jerusalem. Okay? So அந்த 2 million people எதுக்கு வராங்கன்னா, பாஸ்காவின் காலத்துல they wanted to be in Jerusalem. They wanted to sacrifice a lamb. They wanted to eat with all their friends. அப்படி பார்க்கும்போது அந்த ஊர்ல என்ன நடக்குமா, ஒவ்வொரு 10 பேருக்கோ 15 பேருக்கோ ஒரு ஆட்டை வளர்ப்பாங்க. ஏன்னா அந்த பாஸ்காவின் காலத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சாப்பாட்டை எல்லாரும் ஃபேமிலியா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு. ஸோ இந்த ஷெப்பர்ட்ஸ் ஃபீல்ட்ல வளர்க்குற இந்த lamb வந்து were actually the lambs that were raised for sacrificial. These are sacrificial lambs.
and the shepherds were watching these sacrificial lambs. So இந்த shepherds கிட்ட தான் வந்து முதல் முறையாய் அந்த angels வந்து சொல்றாங்க, you guys are watching over a lamb that's going to be sacrificed, but there is a lamb that's going to take away the sins of the world that is born in your city. In the city of David, there is a lamb that is already born. And this lamp is going to be the Savior. This lamp is going to be the Christ. This lamp is going to be the one who's going to change everything. They're saying, I know you're guarding. The Vasana solludu, they're guarding. They're guarding to make sure there are over 1 million lamps that are going to be guarded in that space. Maybe 700,000-800,000 lamps may be guarded over at this point in time. But the angel is coming and saying, there is a lamp that is going to be wrapped. In the Vasanathila பார்க்கும்போது, one of the verses that says swaddling clothes. பாத்தீங்கன்னா வசனம் 12வது வசனம் லூக்காவின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, a babe wrapped in a swaddling clothes lying in a manger. அதுதான் உனக்குரிய சைன்னு சொல்லி இந்த ஷெப்பர்ட்ஸை பார்த்து சொல்றாங்க. என்ன இந்த swaddling clothes அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லேம்ப்லாம் வந்து இந்த ஆடுகள் அடிபடும் போது அவங்க என்ன பண்ணுவாங்களா, இந்த ஸ்வாட்லிங் க்ளோத்ஸை வச்சு அந்த லேம்போடைய காலை கட்டுவாங்களாம். உடம்புல அடிப்பட்ட ஒரு பேண்டேட் மாதிரி ஒரு இதை வந்து சுற்றுவாங்களாம் அந்த லேம்புக்கு. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்களாம், புதுசா பிறந்த ஒரு ஆடு இருக்குன்னா அந்த ஆடுக்கு சூடா இருக்கணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்களா, இந்த ஸ்வாட்லிங் க்ளோத்ஸ் பேண்டேட் மாதிரி இருக்கிற இந்த ஸ்வாட்லிங் க்ளோத்ஸை வந்து சுத்தி விடுவாங்களாம். So that lamp is warmed up. இப்போ அந்த மேஞ்சர்ல இருக்கிற கர்த்தராகிய இயேசு நம் உலகத்தின் பாவங்களை போக்குகிறவர் அந்த இடத்துல படுத்திருக்கும் போது அவங்களுக்கு துணியே இல்லாததுனால அங்க பக்கத்துல இருந்து அந்த ஸ்வாட்லிங் க்ளோத்ஸை எடுத்து அந்த பேண்டேட் மாதிரி அவரை சுத்தி வச்சிருக்கிறாங்க. அவங்களை பார்க்க வருகிற அந்த ஷெப்பர்ட்ஸ்க்கு அந்த ஏஞ்சல் சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரியத்தை தான் நீங்க போய் பார்க்க போறீங்க. You're going to see a lamb who's going to be wrapped up in a swaddling clothes. ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, இந்த shepherds வந்து were the first evangelists who went and told everybody. Why would the people listen to these shepherds? Why? Because these shepherds are the ones who are going to sell them these lamps. There are so many times the people have so much respect for them. ஏன்னா இப்போ போய் லேம்பை வாங்கணும், என்கிட்ட காசு இல்லப்பா, நான் என்கிட்ட ஒரு 10 ரூபா தான் இருக்கு, எனக்கு ஒரு லேம்ப் கொடுக்க முடியும்னா the shepherds will make room for them. ஓகேயா? ஸோ அப்படி ஒரு ரெஸ்பெக்டபிள் பீப்புள், அந்த ரெஸ்பெக்டபிள் பீப்புள் கிட்ட போய் அவங்க வந்து என்ன பண்றாங்க, யூனோ ஆண்டவருடைய வருகை குறித்து சொல்றாங்க. ஓகேயா? they are almost like the priest. They're almost like a very influential. They're guarding the lambs that are going to be sacrificed for the lamb of God during the Passover time. That's why these shepherds are important. That's why God never did anything out of ordinary. He knew exactly what he was doing. He knew exactly where Jesus was going to be born. He exactly was telling the message to the people that this is going to be, sent over. So, avanga moonavathu set of people. We saw Mary, how she was born in Sephoria. We saw Joseph and his profession. He's like a very well-skilled laborer. And then we saw about the shepherds. Nalavadu people that we always run into in this are the 3 wise men. Sariya? எப்போ கிறிஸ்மஸ் ஸ்டோரியை நம்ம பார்த்தாலும் we always end up seeing about the wise men. நான் என்ன சொல்ல வரேன்னா, before we actually go into a wise men, இந்த ஒரு காரியத்தை குறித்து அந்த இடத்துல போட்டிருக்கு. அந்த மாதாவை பற்றி சொல்லும்போது 19வது வசனம், லூக்காவின் புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். Can somebody read that one? மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து
சிந்தனை பண்ணினாள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ஸ். ஆக்சுவலா பைபிள்ல எழுதி இருக்கிற ஒவ்வொரு வசனத்திலும் 1000 அர்த்தம் இருக்கு. You know, and the way in which God places these verses are so very important. எதுக்குன்னா இந்த காரியத்தெல்லாம் நடக்கும்போது nobody is recording these messages. Okay, there is not a historian sitting there and writing. Luke wasn't there to write. Mark wasn't there to write. Matthew wasn't there to write. Okay, they have to hear from somebody what truly happened in that time. Seriya? Because Mary recorded these things in her mind. Later, when Luke went and saw Mary in Ephesus, that's the city after Jesus resurrected, Mary stayed in Ephesus. Appo Luke goes and meets with Mary to collect all the information. நீங்க எல்லா காஸ்பலையும் எடுத்து பாருங்க, லூக்கோட காஸ்பலுக்கும் மத்த காஸ்பலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஏன் அந்த வித்தியாசம்னா, லூக் வந்து ரொம்ப டீடைல்டா எழுதக்கூடிய ஒரு மனுஷன். ஓகே, லூக் ஆக்சுவலா வந்து ஒரு டாக்டர். இன்ஃபேக்ட் Luke was a slave in his master's house. So our master கிட்ட போய் ஜீசஸை பத்தி ரொம்ப சொல்லி அந்த மாஸ்டர், ஐயோ அப்பா நீ சொல்லி எனக்கு தாழவே முடியல, நீ போய் இது என்னதான் நடக்குதுன்னு போய் ஆராய்ஞ்சி என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அனுப்புறாரு. அதனாலதான் you go ahead and read the Gospel of Luke and the Acts of Apostles. இந்த ரெண்டு புஸ்தகத்தையும் பார்க்கும்போது the very first வசனம் பாத்தீங்கன்னா, Luke will actually address his master Theophilus. தியோஃபிலஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர் என்ன பண்றாரா, ரீசர்ச் பண்ணி அந்த லெட்டர் எழுதுறாரு. A doctor researching on the life of Jesus, sending back to his master. Okay, that's why the master actually gave him a reason for him to get out of being a slave. சரியா? So இந்த காரியத்தை குறிச்சு மேரி தன் இருதயத்துல வச்சிருந்ததுனாலதான் லூக் கேட்கும் போது அவ்வளோ டீட்டெயில்டா அவங்களுக்கு சொல்றாங்க. லூக் கேட்கிறாரு, எப்படி நடந்தது, ஏன் நீங்க இன்னல கிடைக்கல, ஏன் நீங்க அங்க போனீங்க, அப்படி கேட்கும் போது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு வர்றாங்கல்ல, எல்லா டீட்டெயில்ஸையும் மாதா தான் லூக்குக்கு கொடுத்திருக்கணும். ஏன்னா by this time Joseph is no longer available. By this time Jesus was not there. Mary was the only one who was giving this message to Luke. சரியா? அது ஏன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்? இன்னைக்கு கிறிஸ்துமஸ் மெசேஜை பத்தி பேசும்போது why is that so important? அநேக நேரத்துல நம்ம என்ன பண்றோம், நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கும்போது ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, அது ஒரு மணல்ல போய் எழுதி வச்சிடுறோமா. கெட்ட காரியம் நடக்கும்போது அதை ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம் போட்டு அதை ஒரு பிக்சர் எடுத்து வீட்டுக்கு நடுவில் மாட்டி வச்சிடுறோமா. ஆனா இங்க மாதா சொல்லுகிறதையும் மாதாவின் காரியத்தையும் பத்தி யோசிக்கும் போது we also have to take time to write all the good things that God has done to you and me. இங்கேயாவது ஒரு இடத்துல எழுதி வைக்கணும். ஆக்சுவலா நான் ஒரு புக் எழுதுறேன் இப்போ, A Joyful Mission ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன். அந்த புக்ல நான் சொல்றேன், இதை குறிச்சு அநேக காரியத்தை சொல்லிட்டு வரும்போது நான் சொன்னேன், நல்ல காரியங்கள் நமக்கு நடக்கும்போது அதை எழுதி வைக்கணும். ஏன்னா எல்லா நேரமுமே நமக்கு நல்ல காரியமே நடக்காது. சில வேளையில நமக்கு சோர்வான காரியங்கள் நடக்கலாம், சில பேட் நியூஸஸ் வரலாம். நமக்கு எல்லா நேரத்திலயுமே the doctors may not have a good news, the company may not have a good news, the people may not have a good news. அந்த மாதிரி சில வேளையில சோர்வாய் இருக்கிற இந்த நேரத்துல we should go and open this tablet, open this memory lane, and we have to start to read about what God has done for you and me. This is exactly what Mary did, and because of which we now have a gospel. Because of what you're going to record, somebody may give their life to Christ. Because of what you're going to write down in the tablet, someone will have their heart refreshed. Even your own heart may be refreshed. So in the Christmas காலத்திலும் கிறிஸ்துமஸ் காரியத்தை குறித்து நினைக்கும் போது I encourage everyone, there are so many things that I talked about. நீங்க புக்ல எழுதி வைக்கிறீங்களா, நோட்ஸ் எடுத்து வைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல.
ஒரு 4-5 காரியத்தை குறித்து சொன்னேன். Number 1, if you forget everything that I said, I want you to remember 2 or 3 things at least. Number 1, I want you to remember to read before you open the gifts. The story about Christ, story of Christmas has to be told. The ரெண்டாவது காரியம் that I'm talking about that we need to remember is to write down what God is doing in your life and my life. We need to have a journal for this. ஆண்டவர்கிட்ட சில வேளையில ஜெபத்தை குறித்து நம்ம வேண்டுவோம். அப்போ அந்த வேண்டுகிற ஜெபத்தை ஒரு நோட்ல எழுதி வைங்க. When that prayer is answered, write down the answer that we got from the prayer. Write down the dates. ரொம்ப important because it is so easy for us to forget what God has done for you and me unless it's recorded in some place. கடைசி காரியத்தை குறித்து பார்க்க போறோம். This time நிறைய வேளையில இந்த நேட்டிவிட்டி சீனை பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஜோசப் இருப்பாங்க, நேட்டிவிட்டி சீன்ல மேரி இருப்பாங்க, நேட்டிவிட்டி சீன்ல பேபி ஜீசஸ் இருப்பாங்க, நேட்டிவிட்டி சீன்ல ஒரு ஷெப்பர்ட் இருப்பாங்க, அவர் தோல்ல ஒரு ஆடு இருக்கும். அதோட சேர்த்து there will be 3 wise men, right? So நிறைய நேரத்துல we think the wise men actually came to Bethlehem to see Jesus அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஏன்னா the story goes along with that. அவங்க கொடுத்தாங்கன்னு. There is a very important reason why the wise men came to see Jesus. ஓகேங்களா? ஏன்னா ஆக்சுவலா லூக்காவின் அதிகாரம் 2வது லூக்காவின் புத்தகம் 2வது அதிகாரம் 39வது வசனத்தை யாராவது ஒரு நிமிஷம் வாசிங்களேன். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேய நாட்டிலுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். Praise the Lord. இப்போ என்ன ஆயிப்போச்சு, அவங்க பெத்லஹேம்க்கு வந்தாங்க, சென்சஸ்க்கு பேரை கொடுத்தாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அவங்களோட ஃபேமிலி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, H1 வந்துருச்சு, கிரீன் கார்டு வந்துருச்சு, அவங்க திருப்பி அவங்க ஊரான நாசரேத்துக்கு போயிட்டாங்க. ஓகேயா? சோ நாசரேத்ல அவங்க இருக்கும்போது அது நாசரேத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில காரியம், ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா உடனே அந்த தாயை தன் ஊருக்கு அழைச்சிட்டு போகவே முடியாது. இப்ப நம்ம ஊர்ல கூட நடக்கும். சில வேளையில என்ன பண்ணுவோம், தன் தாய் வீட்டுக்கு போவாங்க, அங்க ஒரு 6 மாசம் இருப்பாங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் தான் தன் புருஷன் வீட்டுக்கு வருவாங்க. ஏன்னா உடனே அந்த தாய்மாரை உடனே மூவ் பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் மாத்தி பண்ணிடுறோம். இந்தியால இருந்து அம்மா அப்பாவை இங்க கூட்டிட்டு ஒரு 6 மாசத்துக்கு வச்சிருந்துட்டு திருப்பி ஹஸ்பண்டோட அம்மா அப்பா ஒரு 6 மாசம் கட்டிட்டு வச்சிருந்துட்டு நம்ம அனுப்பிச்சு வைக்கிறோம். பட் ரியலி we need the help of the people in the first 6 months, first 8 months. We need somebody to help. ஏன்னா நமக்கு தெரியவே தெரியாது என்ன பண்ண போறோம், எப்ப இந்த குழந்தைங்க அழுகுது, எப்ப சிரிக்குது, எப்ப பசிக்குதுன்னு நமக்கு உடனே தெரியாது. அதனாலதான் பெரியவங்களை கூட்டிட்டு நம்ம வச்சிருக்கோம். சரியா? சோ இப்போ என்ன ஆகுது, இந்த ஜீசஸ் பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய காரியம் நடக்க வேண்டி இருந்ததுனால ஜோசப் immediately did not go home. அந்த காரியம் எல்லாம் முடிகிற வரைக்கும் the verse says Mary had done everything the law set them to do. They went back to Nazareth in Galilee. இதெல்லாம் முடிச்சிட்டு ஒரு 6 மாசமோ ஒரு வருஷமோ கழிச்சு they went back home. Okay? Now someone can read Matthew chapter 2 verses 21. அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். 12 also, Amma. 11 and 12. Sorry. Okay. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தினால் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். Praise the Lord. இப்போ என்னாச்சு, இந்த wise men வராங்க, எங்க வராங்க, they didn't come to Bethlehem,
they actually came to Nazareth. இந்த இடத்துல போட்டிருக்கு, they went into the house. They didn't went into the they didn't go to the manger. They didn't go to Bethlehem. They went to the house where Jesus, Mary and Joseph were living. சரியா? அப்போ அந்த நேரத்துல ஹெரோட் வந்து என்ன சொல்றான், ஏரோது அரசன் சொல்லுகிறான், இங்க உள்ள ஜனத்தை எல்லாத்தையும் நம்ம உடனே பார்த்து யாரு இந்த ஜீசஸ், ஏன்னா இவரு வந்து பெரிய ஆளாகி கடவுள் வந்து ராஜாவாயி இந்த ஊரை எடுத்துடுவாரோன்ற ஒரு பயத்துல அவங்களை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. அப்போ மாதாவும் யோசேப்பும் ஈஜிப்டுக்கு போகணும், அப்போ ஈஜிப்டுக்கு போய் தப்பிச்சுக்கலாம், பக்கத்துல இருக்கிற அந்த ஊர் ஈஜிப்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்தியால இருந்து நம்ம அமெரிக்கா வரோம். அமெரிக்கா வந்தா உடனே நம்ம கிட்ட காசு இருக்கிறது இல்ல. நம்ம கொஞ்ச நாள் வேலை பார்த்து கொஞ்சம் காசு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல கொஞ்சம் ஜாமான வாங்குறோம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்து காரை வாங்குறோம், இன்னும் கொஞ்சம் வேலையை பார்த்து வீட்டை வாங்குறோம், இன்னும் கொஞ்சம் வேலையை பார்த்து. ஸோ நாள் ஆக ஆகதான் நமக்கு ரீசோர்சஸ் இருக்கு. அந்த காலத்துல ஒரு புது தேசத்துக்கு போறாங்க. எப்படி இந்தியால இருந்து நம்ம அமெரிக்கா வந்தோமோ அதே மாதிரி யோசேப்பும் மாதாவும் ஈஜிப்டை நோக்கி போறாங்க. ஈஜிப்டை நோக்கி போகும்போது அவங்க கிட்ட காசு இருக்காது, அந்த ஊருடைய காசு நம்ம கிட்ட இருக்காது, அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், நம்ம வீட்டுல இருக்கிற ஜாமானை மாத்தணும், அங்க போய் அந்த ஊர்ல போய் வேலையை தேடணும், அது வரைக்கும் நமக்கு காசு வேணும்ல. அதுக்குதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, 3 ராஜாக்களை அவங்க வீட்டுக்கு அனுப்புறாரு. 3 ராஜாக்களை அவங்க வீட்டுக்கு அனுப்பி, இந்த வசனத்துல பார்த்தோம்னா நம்ம நிறைய வாட்டி இவங்க 3 ஜாமான் தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ் கேட்டோம் நம்ம. சரியா? இவங்க வந்து வேலத்தை கொண்டு வந்தாங்க, இந்த தூபகர்த்தத்தை கொண்டு வந்தாங்க. தூபகர்த்தத்தை கொண்டு போய் ஈஜிப்ட்ல வச்சு என்ன பண்றது நம்ம? So you need resources. When you go into Egypt, you need resources. அந்த வசனத்தை நீங்க நல்லா ஒரு முறை பாருங்க. It says they opened their bags of riches. இன்னொரு வெர்ஷன் சொல்லுது, they opened the bags of treasury and gave him gifts of gold and perfume and spices. ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த காலகட்டத்துல இவங்க வந்து கலிலேயா நகரத்துல இருக்கிறது அவ்வளவு சேஃப் இல்லைன்னு சொல்லி இன்னொரு நகரத்துக்கு அனுப்புறதுக்கு முன்பாய் வைஸ்மேனை அனுப்புகிறாங்க. அந்த வைஸ்மேன் ஈஸ்ட்ல இருந்து வராங்க, மிடில் ஈஸ்ட்ல இருந்து வராங்க. வரும்போது அவங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க பேகை திறந்து ஆண்டவர் இடத்துல கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட்ஸை கொண்டு போய் இவங்க ஈஜிப்ட்ல வாழ்றாங்க. ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்டென்ட்னா, இன்னைக்கும் நீங்களும் நானும் யோசிச்சு பாருங்க, ஒரு 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 தேசத்தை விட்டு வந்து நம்ம இந்த தேசத்துல வாழ்றோம். சில வேளையில நமக்கு ரீசோர்ஸ் இல்லாம போலாம். ஆனா God knows, the God who brought you into this land is still sitting on the throne. He still controls the heavens and the earth. He still takes care of your house and my house. He still blesses your food. He still takes you through this journey. உங்களே கைவிடுகிற தேவன் கிடையாது. அந்த தேவன் நம்மளுடைய உப்பையும் தண்ணீரையும் ஆகாரத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன். சில வேளையில நான் நினைச்சு பார்ப்பேன், இந்த மினிஸ்ட்ரியை பத்தி சொன்னாங்க தம்பி பிரேம், நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பா அவ்வளோ நல்லா நடக்குதுன்னு சொல்லிட்டு, சில வேளையில நான் நினைச்சு பார்க்கிறேன், ஐயோ இதை நடத்துறதுக்கு இவ்வளோ பணம் தேவை, இவ்வளோ காரியம். அநேக நேரத்துல நான் நினைக்காமலேயே ஆண்டவர் எனக்கு உதவி செய்யறாங்க. இங்க ஒரு எக்ஸாம்பிள சொல்ல விரும்புறேன். ஒரு நாள் என்னாச்சு, ஜெயஸ்ரீ வந்து ஒரு வெள்ளிக்கிழமை என் வைஃப் கால் பண்ணி சொன்னாப்ல, ஒரு 3500 ரூபாய் நாளைக்கு கொடுக்கணும், காலேஜுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், சரி நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில சதன் கரெக்ஷனல்ல போய் நான் பேச வேண்டியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணேன், எல்லா ஹஸ்பண்டையும் செய்யற மாதிரிதான், ஏன்னா நீங்க ஒன்னும் சும்மா இஷ்டத்துக்கு இந்த படத்தை பார்த்துட்டு இவன் வந்து என்ன இந்த மாதிரி பண்ணிட்டானேன்னு நினைக்காதீங்க. வைஃப் சொன்னாங்க, நான் அதே மாதிரி எல்லாரும் பண்ற மாதிரி மறந்துட்டேன், கண்டிப்பா மறந்துட்டு ஒரு இந்த பிரிசனுக்குள்ள போய் பேச ஆரம்பிச்சிட்டேன். 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு. அந்த பிரிசன்ல இருந்து வெளியில வந்துட்டு ராலைக்கு போய் பேச வேண்டியதா போச்சு. ஸோ ராலைக்கு போனேன். ஒரு 3:30 மணி இருக்கும்போது I just realized
ஓ மை குட்னஸ், ஜெய்ஷ் காலையிலே கூப்பிட்டு ஒரு 3500 ரூபாய் நாளைக்கு கொடுக்கணும்னு சொன்னால என்ன பண்றது? ஆனா நான் என்ன பண்ணேன், அந்த நேரத்துல ராலையில இருந்து ஷார்லட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 3-4 மணி நேரம் ஆகும். ஸோ அங்க இருந்து ஃபோன் அடிக்கிறேன். ஃபோன் அடிச்சு ஜெயஸ்ரீ கேட்கிறேன், அங்க மெயில் வந்துருச்சான்னு கொஞ்சம் போய் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா ஜெயஸ்ரீ போய் அந்த மெயில் பாக்ஸ் எடுத்து பார்த்துட்டு, இல்ல ஒரு மெயிலும் வரல அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ஸோ எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ஐ வாஸ் காலிங். 3, 4, 4:30, 5, 5:30 மணிக்கு when she picked up the phone, she said, இப்பதான் நான் மெயில் பாக்ஸ்க்கு போனேன், exactly the same amount was there as a check. நம்ம எல்லாம் நினைப்போம், ஓ மை குட்னஸ், இது எவ்வளவு பெரிய மிரக்கல், நமக்கு தேவையான காசை உடனே ஆண்டவர் கொடுத்துட்டாரு அவ்வளவு. ஆனா அது மிரக்கல் கிடையாது, அது நிச்சயமா மிரக்கல் கிடையாது. ஏன்னா புதன்கிழமை பிரேடி டெக்சஸ்ல டெரி மெக்கிவர்ன்ற ஒரு மனுஷன் தன் ஆபீஸ்க்கு போயிருக்காரு. போகும்போது அந்த மனுஷன் அன்னைக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா, காலையில இருந்து ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்திருக்காரு. அவர் யோசிச்சு பார்த்தீங்க, ஏன் எல்லாமே நல்லா தானே இருக்கு, செக் புக் எடுத்து பார்த்தாரா, அங்க பார்த்தாரா, எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா மதியானம் ஒரு 12 மணி இருக்கும்போது திடீர்னு இந்த Proverbs 2:6 பத்தி ஞாபகம் வந்துதான். உடனே அவர் என்ன சொன்னாரா, அட்மினை கூப்பிட்டு இந்த செக்கை கொஞ்சம் எழுதி அவங்களுக்கு போஸ்ட் பண்ணி விட்டுரு. ஏன்னா அவர் இது வரைக்கும் செக்கு எழுதவே மாட்டாராம், அவங்க வைஃப் தான் எழுதுவாங்களாம். ஆனா ஆபீஸ்ல ஏதோ அவருக்கு தோணி இருக்கு, இப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒரு செக் எழுதி அட்மினை கூப்பிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. எதுக்கு இந்த இதை சொல்றேன்னா, வெள்ளிக்கிழமை தான் I knew about my problem while God was working on my problem on Wednesday, on somebody to send me that check, right? The check is not important, the money is not important. The fact that you and I have a savior who thinks about us. Even before we know about our problem, he is working on our problem. Before Herod announced that they need to be escaping from Galilee, he actually spoke to these wise men. Several months before they knew about this problem, God knew this problem is going to come, and he was actually sending the wise men with the resources so Mary and Joseph can actually go out of the country and live. 2000 வருஷத்துக்கு முன்னாடி this was actually even prophesied. This very fact that they will go to Egypt is actually prophesied. God knew exactly what was happening or what's going to happen 2000 years before that this thing was going to happen. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் we need to remember we serve a God who cares about you and me. That's why he sent his one and only son to come into this earth, take the form of a human being, and take each and every one of our sins and go to the cross and pay for all of our sins. The way that சொல்லி இருக்குது, God will drop every charge against you and me when he sees the Christ who was born in that manger in Bethlehem. இந்த வசனங்களும் இந்த காரியத்தையும் குறித்து பேசும்போது இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனி வருகிற நாட்களில் கூட when you read these verses, my prayer is that God will remind you of this night and what God spoke to you. May the good Lord bless you and keep you. Merry Christmas and a very prosperous and a happy New Year.